இந்த தை திருநாளுக்கு இந்த ஹெல்த்தியான சர்க்கரை பொங்கலை சேவ் பண்ணி ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. கருப்பு கவனி சர்க்கரை பொங்கல். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பு கவனியை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் நெய்யில் ஒரு பத்த தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியில் அந்த தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நான் இதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் 1 கப் அரிசிக்கு. இப்போ 2 தட்டி போட்ட ஏலக்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அரிசி நல்லா பொலன்னு வெந்து வந்துடும். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கோங்க. வெல்லத்துக்கு நான் அச்சு வெல்லம் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மண்ணில் நல்லா அப்படியே ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மண் இருக்க வெல்லமாக இருந்துச்சுன்னா லைட்டாக வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலில் மாற்றிக்கிறேன். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டினீங்கன்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கருப்பு கவனி சர்க்கரை பொங்கல் ரெடி. இந்த தை திருநாளுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.